ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம வெண்பா வீட்டில் விளையாடிட்டு இருக்கா. ஆனால் அந்த நேரத்தில் அவள் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துறா. அதை யாருமே பார்க்கல. அதுதான் இங்கே உண்மை. இன்னொரு பக்கம் இந்த வெண்பாவை கண்டுக்காமல் இந்த விஜய் அவரோட கோவத்திலேயே முழு கான்சன்ட்ரேஷனையும் வச்சுக்கிட்டு நம்ம மல்லி கூட சண்டை போட்டுட்ருக்காரு வீட்டுக்குள்ளே. அவங்க என்ன சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதுக்காக சண்டைன்னா, விஜய் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரம் பார்த்து உள்ளே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு என்ன பேசுகிறாங்கன்னா, காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னதும், என்னது தேவையில்லாத வேலையா? உங்களுக்கு காஃபி கொடுக்குறது தேவையில்லாத வேலையாங்க? என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு நான் சொன்னது அது கிடையாது. நான் நமக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை நீ ஏன் வெண்பாக்கிட்ட சொல்கிற? வெண்பாக்கு அதை புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் இல்லை. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு. அவகிட்ட இதெல்லாம் சொல்லணும் என்ன அவசியம் இருக்குது? நீ பண்ணுற எல்லாமே அக்கா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீங்கள் தாங்க என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் ஏங்க உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ண போகிறேன்? அதுவும் இல்லாமல் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அதுக்காக நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் எதாச்சும் சொல்லிட்டு இருந்தால் நான் அமைதியாக இருக்கணும் அவசியம் இல்லைல்ல. நான் இந்த வீட்டுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த குழந்தைக்காக என் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன். என் குழந்தை தான் உயிர், நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற என்னை நீங்கள் எப்போவுமே ஒரு பழியோடையும் ஒரு வெறுப்போடையும் பார்த்துட்ருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன நீ ஓவராக தத்துவம்லாம் பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த நேரம் பார்த்து நம்ம நாகு வந்துக்கிட்டு உள்ளே வர, நீங்கள் எதுக்காக இப்போ வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம நாகு வந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், நமக்கு சண்டை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். குழந்தை இப்போ தான் பெரிய ஆபத்துலேருந்து மீண்டு வந்திருக்கா. அவளை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதுவும் இல்லாமல் அவள் இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவளை சும்மா ஏதாச்சும் நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில் அவள் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டா. இதுக்கு மேலேயாச்சும் அவள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா குழந்தை ரொம்பவே கஷ்டப்படுவா. அதை நீங்கள் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க, இப்போதைக்கு என் வெண்பா எங்கே இருக்கான்னு முதல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை தேடுறாங்க. வெண்பா எங்கேயுமே இல்லை. ஐயோ வெண்பா குட்டி, என் தங்கமே எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம், நாகு ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து வெண்பா வெளியே கீழே விழுந்து கிடக்கிறது தெரியுது. அதனால் வெளியே போய் பார்க்குறாங்க. அவள் மறுபடியும் வாயில் நுர தள்ளி கீழே படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு சின்னதாக இந்த வீக்ஸிங் ப்ராப்ளம் அதுதான் இருக்குது. ஆனால் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே போய் டாக்டர் இருந்துக்கிட்டு, பெரிய ஒரு பிரச்சனை, இனிமேல் அவள் ஸ்கூலுக்கு போகவே கூடாது, அவளுக்கு பெரிய பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க. உடனே நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் கண்ணில் தாரையாக தண்ணி வலிச்சு கொட்டுது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க இவ்வளோ நல்லா பட்ட கஷ்டம் எல்லாமே அவங்க பொண்ணுக்காக தான். அவங்க பொண்ணு மேலே தான் உயிரையே வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே வீக்ஸிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? அதனால தான். அது எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்கள் இருந்தீங்களா? குழந்தைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அவளை ஸ்போர்ட்ஸ்லலாம் இன்வால்வ் பண்ணி அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க. அதனால தான் குழந்தைக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னதும், ஐயோ டாக்டர் தப்பு தான், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சாமி, தயவு செஞ்சு எங்கள் பொண்ணை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓரிரு வார்த்தையை முடிச்சுக்கிறாரு. அதை கேட்டால் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் தூக்கி வாரி போட்டது தான் மிச்சம். ஐயோ கடவுளே, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, எங்கள் குழந்தை பாவம், அந்த குழந்தை எதுவுமே அறியாத குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா கண்டிப்பாக எங்களால் தாங்கிக்கவே முடியாது, தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதை தவிர இப்போதே அவங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அது முன்னே தான் இருக்குது. அதனால் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. கோவிலில் போய் என்னென்ன பரிகாரம், என்னென்ன நேர்த்தி கடன் இருக்கோ எல்லாத்தையும் செஞ்சு கடவுளோட மனசை குளிர வைக்கிறாங்க. ஆனால் கடவுள் தணிஞ்சு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இன்னும் அந்த குழந்தை கண்மூடி தான் இருக்குது. எந்த ஒரு சுயநினைவும் இல்லை. அதனால் இவங்க 2 பேரும் அழுறதை தவிர கடவுள்கிட்ட அவங்க குறைய கொட்டி தீர்க்கிறத தவிர வேறு எதுவுமே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குறைய கொட்டி தீர்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.